கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு இஸ்ரவேலின் ராஜா. இப்போ நம்ம யாரை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம்? கிறிஸ்துவை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இயேசுதான் கிறிஸ்து, கிறிஸ்துவை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். த மிஸ்டரி ஆஃப் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்து என்ற தேவ ரகசியம், இதைத்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ கிறிஸ்து என்றால் இஸ்ரவேலின் ராஜா. மார்க் 15:32. மார்க் 15:32. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் அனலைஸ் பாருங்க, கொஞ்சம் நல்லா பாருங்க, டீப்பா பாருங்க. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து, அவரை அரைஞ்சது அதை வச்சுதான் அரைஞ்சிருக்காங்க சிலுவையில. யூதருக்கு ராஜானா இஸ்ரவேலுக்கு ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா, யூதருக்கு ராஜானா கிறிஸ்து. அவன் கன்ஃபார்ம் பண்றான். நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து, இந்த இயேசு இப்பொழுது சிலுவையில் இறங்கி வரட்டும். அப்படின்னா கிறிஸ்துனா யாரு? கிறிஸ்துனா யாரு? இஸ்ரவேலுக்கு ராஜா. இஸ்ரவேலுக்கு ராஜானா யாரு? வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமையுள்ள தேவன். இவர் தேவனே இல்லை இந்த அவன் சொல்றான். இது அவர் அங்கிருந்து இறங்கல, ஆனா அவர் என்ன பண்ணாரு? மரித்தோர்லேருந்து எழும்பிச்சார். எழும்பி தானே கிறிஸ்து, தானே கிறிஸ்து, தானே தேவனுடைய குமாரன்னு நிரூபிச்சார். ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல அவர் சொல்லியிருக்கிறான். பவுலை வச்சு ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, பலமா நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார். இது again it's a mystery, அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். இங்கிலீஷ்ல அதே இது வராது, இங்கிலீஷ்ல ஃபுல்லா படிக்கணும். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே, அதாவது சன் ஆஃப் காட்னு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமா இருக்கிறார். தேவனுடைய சுதன்கிறதும் தேவனுடைய குமாரனும் ஒண்ணுதான். இது இங்கிலீஷ்ல திருப்பி நம்ம கிளியரா படிக்கணும், இது ஒரே லைன்ல வராது. ஆமா, எப்ப பயங்கரமா இருக்கு. பை த ரெசரக்ஷன் ஃப்ரம் த டெட் டிக்ளேர்ட் டு பி த சன் ஆஃப் காட். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆமா, இப்போ 1:3 இங்கிலீஷை மட்டும் படிங்க, இங்கிலீஷை மட்டும் படிங்க. கன்சர்னிங் இஸ் சன் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் லார்ட், who was born of the seed of David according to the flesh and declared to be the son of God, and declared to be the son of God with power according to the spirit of holiness by the resurrection from the dead. Declared to be the son of God with power. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்ல முடியாது, ஏதோ சம்திங் பிக்னு மட்டும் தெரியுது. ஏதோ சம்திங் பிக்னு தெரியுது. தமிழ்ல ரொம்ப சிம்பிளா ஒத்த வரியில வந்திருக்கு. மாம்ச வந்துட்டு, அதாவது பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமா இருக்கிறார். தேவகுமாரன் தேவ சுதன்னா அவ்வளவு பெரிய பவர். அவர் தான் தேவன், மாம்சத்துல வந்த தேவன் அவர். ஆமா, இவ்வளோ கிளியரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், இது மார்க் 15:32 பார்த்தோம். அடுத்தது யோவான் 1:49 நம்ம பார்த்தோம். ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. ஒரு தடவை அதை ரெக்கார்ட் பண்ணிப்போம். எஸ், பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் பிக் ரெவலேஷன்ஸ், பிக் நம்பர்ஸ், வசனங்கள். அதனால ஒரு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. சொல்றாரு, அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இப்போ நம்ம பார்க்குற சாப்டர் என்னன்னா, கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு இஸ்ரவேலின் ராஜா. ஆமா, ஓகே, ஆமா. இயேசுவை இஸ்ரவேலின் ராஜா என கூறி ஜனங்கள் அவரை எருசலேம் நகருக்குள் வரவேற்றார்கள். அடுத்தது இயேசுவை இஸ்ரவேலின் ராஜான்னு வரவேற்றாங்க. யோவான் 12:13. யோவான் 12:13. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்ப ஜனங்கள் அவரை எப்படி எப்படி பண்ணாங்க? எப்படி சல்யூட் பண்ணாங்க? இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜான்னு நமக்கு தெரியும், ஸ்தோத்திரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் ராஜா. ஆமா, அப்படி இஸ்ரவேலின் ராஜான்னா வானத்தை பூமி உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவன்.
இப்போ கொடுத்துருக்காரு. அப்புறம் இதை இப்போ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். இஸ்ரவேலுக்கு தேவன் தான் ராஜா. இதுலேருந்து 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 6, 7லேருந்து காமிச்சோம். அவங்க என்னதான் தள்ளி விட்டாங்க அப்படின்னே சொல்கிறாரு. ஆமாம். அடுத்தது நான் மகத்துவமான ராஜா, மல்கியா 1:14 உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சாச்சு.